ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கொத்தவரங்காய் தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கொத்தவரங்காய் தொக்கு எல்லா வகை குழம்பு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லிக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. மசாலோடு இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், கொத்தவரங்காய் தான் எடுத்துருக்கேன். இந்த அடி பாகமும் இந்த பாகமும் நீக்கிட்டு இல்லை நார் இருக்கோ எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்கேன். தண்ணியை வடிய வச்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சிடலாம். கல் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். சீக்கிரமாக வெந்துடும் இந்த காய். இங்கே பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த தண்ணியோடு இருக்கட்டும். இங்கே பாருங்கள், ஒரு 6-7 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். கரைப்பட்டு மல்லட்டை, பருத்த மல்லட்டை, கொத்தமல்லி தண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, எல்லாமே தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். 7 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு. நல்லா பொரியட்டும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்லா வதங்கிருக்கு. நம்ம அரைச்சிருக்கிற விழுதை கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை, கால் டீஸ்பூன் கார மிளகாய்த்தூள், நம்ம வேக வச்சுருக்க கொத்தவரங்காய் எல்லாமே தண்ணியோடவே அப்படியே சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். ஃபைனலாக பார்த்து செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. ஜாரில் கொஞ்சமாக தண்ணி, உப்பு இருக்கான்னு 1 டைம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான கொத்தவரங்காய் தொக்கு ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். சப்பாத்தி, பூரி, தயிர் சாதத்துக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கமகமன்னு நல்லா மசாலா வாசனையோட சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான கொத்தவரங்காய் தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.